திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்சம் தலைவிரித்தாடுவதாகவும் மக்களை அலைக்கழிப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சந்தியா என்பவர் தன் மாமனாரின் மருத்துவ செலவிற்காக 10 சென்ட் இடத்தை விற்க சார் பதிவாளர் அலுவலகத்தை அணுகிய நிலையில் அலைக்கழிக்கப்பட்டுள்ளார். மேலும் சார் பதிவாளர் இறந்து போகும் உயிரை பிடித்து வைக்கப் போகிறீர்களா என அலட்சியமாக கேட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஆவேசமடைந்த சந்தியா தரப்பினர் அலுவலர்களுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு காணப்பட்டது. அப்பாவுக்கு சுகர் பேஷண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துக்கிறோம். அதுக்காக கஷ்டம் கடன் அதிகமாக இருக்குதுன்னு இடம் விற்றுக்கிறோம். இடம் விற்று அதை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்தோம். வந்து நேற்று சாயந்தரம் வந்து பேப்பர் ரெடியாகி கொடுத்துக்கிறோம். ப்ராப்பராக ரெடி பண்ணி கொடுத்துக்கிறோம். அதுவும் இல்லாமல் 1 லட்சம் வேணும் 50,000 வேணும்னு பேரம் பேசி இது பண்ணியிருந்தாக்கா எப்படி நம்ம காலையில் 9 மணிலேருந்து உக்காந்துக்கிறோம். எனக்கு அடுத்த வர பேப்பரெல்லாம் கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க அந்த மேடம். அவன் உசுறு போயிட்டா நீங்க வந்து உசுரை காப்பாற்ற போறீங்களா, நீங்க அமௌண்ட் கட்டினான்னு அந்த மேடம் கேட்குறாங்க. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே மாடு மேய்த்துவிட்டு வீட்டிற்கு திரும்பியவர் மீது இருசக்கர வாகனம் மோதியதில் 2 பேரும் உயிரிழந்தனர். ஆத்தூர் குப்பம் பனந்தோப்பு பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் மீது அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனம் மோதியது. இதில் ரமேஷும் இருசக்கர வாகனத்தில் வந்த சந்தோஷ் என்பவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி பேரூராட்சி மன்ற கூட்டத்தில் 4வது வார்டு உறுப்பினர் திமுக பேரூராட்சி மன்ற தலைவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். தனது வார்டுக்கு உட்பட்ட அருந்ததியர் சமுதாய மக்களுக்கான மயானத்தை 4 ஒப்பந்ததாரர்கள் பணி செய்தும் பணி நிறைவு பெறாததால் பொதுமக்கள் மயானத்தை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தலைவர் மற்றும் செயல் அலுவலரிடம் முறையிட்டு வார்டு உறுப்பினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் மயானத்தையும் விட்டு வைக்காமல் ஊழல் செய்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் அனைத்து நாட்களும் 24 மணி நேரமும் திறந்திருக்க பிறப்பிக்கப்பட்ட அரசு உத்தரவு குறித்து அனைத்து காவல் நிலையங்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்ப தமிழக டிஜிபி மற்றும் போலீஸ் கமிஷனருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் இரவு நேரங்களில் திறந்து வைத்தால் விடியா ஸ்டாலின் அரசு காவல்துறை மிரட்டுவதாக கடை உரிமையாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விடியா திமுக ஃபெயிலியர் மாடல் அரசு காவல்துறைக்கு சரியான வழிகாட்டுதல் வழங்கவில்லை எனவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. விழுப்புரத்தில் இலவச வீட்டுமனை பட்டாவை தனிநபர்கள் போலியாக தயாரித்து விற்பதாக கூறி பொதுமக்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். கண்டாச்சிபுரம் காவல் நிலையம் எதிரே ஆதி திராவிட நலத்துறை மூலம் வழங்கப்பட்ட காலி மனைகளை சிலர் போலி பட்டா தயாரித்து மற்றவர்களுக்கு கிரயம் செய்துள்ளனர். இதுகுறித்து வட்டாட்சியரிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் 100க்கும் மேற்பட்டோர் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். விடியா மாடல் ஸ்டாலின் அரசுக்கு எதிராக மக்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். விநாயகர் சதுர்த்தியையொட்டி சேலம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வழிபட்ட 100க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் மேட்டூரில் உள்ள காவேரி ஆற்றின் படித்துறையில் கரைக்கப்பட்டன. விநாயகர் சிலைகளை லாரிகள், சரக்கு வாகனங்களில் ஊர்வலமாக எடுத்து வந்த பொதுமக்கள் திப்பம்பட்டி, கூனாண்டியூர், காவேரி பாலம், தொட்டில்பட்டி உள்ளிட்ட காவேரி நீர்த்தேக்க பகுதிகளில் கரைத்தனர். காவேரி ஆற்றில் சிலைகளை கரைக்க முன்னேற்பாடுகள் செய்யப்படவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர்.